நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத டைரக்டரில் ஒருவரான டைரக்டர் நெல்சன் அவர்களோட டார்க் காமெடி ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நிறைஞ்ச அவரோட ஹிட் அண்ட் ஃப்ளாப் மூவி லிஸ்ட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க போய் பார்க்கலாம். இவர் டைரக்ட் பண்ண முதல் படம் கோலமாவு கோகிலா. இந்த படத்தில் நயன்தாரா, யோகி பாபு, சரண்யா பொன்வண்ணன்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக ரொம்ப பெரிய ஹிட்டு. கிட்டத்தட்ட பட்ஜெட் வந்து 8 கோடி ரூபா போட்டு 90 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ண படம் இது. பிளாக் பஸ்டரு. நயன்தாராவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதிக ஃபேமிலி ஆடியன்ஸை இந்த படம் ரொம்ப கவர் பண்ணி இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இவர் ரெண்டாவதாக எடுத்த படத்தோட பேர் டாக்டர். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், பிரியங்கா மோகன், வினய், யோகி பாபுலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் வசூல் ரீதியில் ரொம்ப பெரிய ஹிட்டு. 25 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு இந்த படம். சிவகார்த்திகேயன் கரியர்லேயே ரொம்ப முக்கியமான படம் டாக்டர். இந்த படத்தில் யோகி பாபுவோட காமெடி எல்லாமே சூப்பராக இருக்கும். இவர் மூணாவதாக எடுத்த படம் பீஸ்ட். இந்த படத்தில் தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, யோகி பாபுலாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் விமர்சன ரீதியாக ரொம்ப பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் வசூல் ரீதியாக இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டு. 150 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 350 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணி ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இவர் நாலாவதாக எடுத்த படம் ஜெயிலர். இந்த படத்தில் ரஜினிகாந்த், மோகன்லால், சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன், யோகி பாபு இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட்டு. 200 கோடி ரூபா பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் கிட்டத்தட்ட 650 கோடி ரூபா வரைக்கும் கலெக்ட் பண்ணி சாதனை படைச்சிச்சு. இந்த படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் ப்ரொடியூசர் கலாநிதி மாறன், இந்த படத்தோட டைரக்டர், மியூசிக் டைரக்டர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் BMW கார், போர்ஷ் கார்லாம் வாங்கி கொடுத்து படக்குழுவினரை சந்தோஷப்படுத்தினார். டைரக்டர் நெல்சன் அவர்களுக்கு அந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்காத மாதிரி அவர் 5ஆவதாக ப்ரொடியூஸ் பண்ண படம் தான் பிளடி பக்கர். என்னோடய தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், இந்த படத்தை நான் தேட்டரில் கொஞ்ச நேரம் கூட என்னால் பார்க்க முடியல. ஒரு 15 நிமிஷம் இந்த படத்தை தாண்டதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நான் எந்திரிச்சு வந்துட்டேன். இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ கேவலமாக இருக்கும். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் டிசாஸ்டரு. இந்த படம் மூலிமா டைரக்டர் நெல்சன் அவர்களுக்கு பெரிய லாஸ்ன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்த கவின் அடுத்த ஒரு ஹிட்டு கொடுக்கறதுக்காக போராடிட்டு இருக்காரு. டைரக்டர் நெல்சனோட அப்கமிங் மூவி ஜெயிலர் 2 இந்த படம் இந்த இயரில் தான் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிச்சிருக்காங்க. அடுத்ததாக டைரக்டர் நெல்சன் எடுக்க போகிற படத்தோட டைட்டில் இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இந்த படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் டு வாட்சிங்.